ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, அனைவருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எக்ஸெட்ரா. நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். அது கண்டிப்பாக உங்கள் கூட பேசணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். என்னன்னு சொன்னாக்கா, இப்போ சமீபமாக ட்ரம்ப்பு இந்தியன் ஆளுங்க எல்லாரையும் காலில் சங்கிலி போட்டு ஏற்றி அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு. ரைட்டு, எங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். அதுதான் ஏற்றி அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு கையில் ஒரு விலங்கு, காலில் ஒரு விலங்கு? அது எதுக்கு? அதால் என்ன அவங்களுக்கு கிடச்சிது? எத்தனை மில்லியா டாலர் அவங்க எடுத்துருக்குறாங்க? இல்லை அவங்களுக்கு என்ன வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு பெரிய அவார்டு கொடுக்க போகிறாங்களா? எதுவுமே இல்லை. நல்லவங்களை உலகம் என்றைக்கும் மறக்காது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம காந்தி என்ன அவ்வளோ வெள்ளைக்காரன் 200 வருஷம் ஆண்டன்னு சொல்கிறாங்க. சத்தியாகிரகம் பண்ணி வெளியே அனுப்புனார். அவர் இன்றைக்கி வரைக்கும் மகாத்மான்னு பேசினுக்கிறோம் அவரை, காந்தியை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காந்தியை தெரியுமான்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா செல்ஃபோனையும் இன்டர்நெட்டில் மூழ்கி இருக்கிறாங்க. பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி யார் இருக்கிறான்னு தெரியாது, எவனா கத்தி எடுத்துன்னு குத்துவானா அதுவும் தெரியாது. எல்லோரும் காதில் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், சினிமா பார்க்கணுன்னா ஒரு 2 மணி நேரம் படம் மாதத்தில் ஒரு டைம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஏதாவது வேலை வெட்டி உதவாக்கரைங்க இருப்பாங்க, அவங்க போவாங்க ரெகுலராக 3 மணி ஆட்டம், 6 மணி ஆட்டம், செகண்ட் ஷோ, அது இதுன்னு. அதுக்கப்புறம் விடியங்காலையில் ஒரு விட்டாங்க பார்க்குறதுக்கு, ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க. இப்போ நினைக்கிறாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷன் என்ன இவ்வளவும் நடந்துன்னு இருக்குது. இப்போ இவ்வளோ பேரும் ஏற்றி அனுப்புனதில் இவங்களுக்கு என்ன கிடச்சிது? எனக்கு தெரிய வேண்டியது அதுதான், எனக்கு புரிய வேண்டியது அதுதான். என்ன கிடச்சிது இப்போ? அதனால் இந்த உலகமே அவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுமா? ஐயோ, நீங்கள் இந்தியன்ஸ் எல்லாரையும் கையிலையும் கால்லையும் சங்கிலி கட்டி அனுப்பிட்டீங்க, நாங்கள் உங்களை எல்லாரும் பெரிய கும்பிடு வைக்கிறோன்னு சொல்லி கும்பிடுவாங்களா? வேர்ல்டு லெவலில் நல்லவங்கள தான் நாடு பேசும் சொல்லி பழமொழி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. நம்ம கவர்மெண்ட்டில் உதாரணத்துக்கு மதன்குமார், மேஜர் மதன்குமார் சொல்லிட்டு எக்ஸ் ஆர்மி மேன் வீடியோவில் பேசினுக்கிறார் யூடியூப்பில். நான் கூட அவரை என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன், அவரை அபோன்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். ரெகுலராக அவர் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். ஜியோ பொலிட்டிக் பற்றி பேசுகிறாரு. ரைட்டு, இது பற்றி அதுக்கு சரியான விளக்கம் அவர் கொடுக்குறாரு. இதை மாதிரி ஏற்கனவே ஏற்றி அனுப்புனாங்க கொண்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளோ நாள் பார்த்துன்னு வரேன். அப்படி ஒரு விஷயமா நான் பேப்பரில் பார்க்கல. கையில் காலில் விலங்கு போட்டு ஏற்றி அனுப்புறதா நான் தினமலர், தினத்தந்தி எதிலையும் நான் படிக்கலை எனக்கு தெரிஞ்சு. என் ஸ்கூல் டேஸில் கூட. ஸோ அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. நம்ம கவர்மெண்ட்டு, மோடிஜி கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க? டாக்டர் ஜெய்சங்கர் மினிஸ்டர் அஃபேர் அவர் வெளிநாட்டு வெளித்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணார்? இதுக்கு பதில் அவங்க புள்ள எத்தனை அமெரிக்காவில் படிக்கிறாரு. சரி, அதை நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? சரி, இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு எல்லா இந்தியன்ஸும் ஏற்றி அனுப்பிடுங்க ஊருக்கு அப்படி சொல்லி இவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லாமல் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவர் அக்செப்ட் பண்ணார்ல. அப்போ என்ன செஞ்சுருக்கணும் அவர்? ஓகே, நீங்கள் ஏற்றி அனுப்புகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், வச்சுருங்க, நான் ஃப்ளைட் அனுப்புகிறேன். இப்போ யுக்ரைனில் சண்டை நடந்ததில்ல, அப்போ நம்ம ஃப்ளைட் அங்கே போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு புள்ள செத்து போயிட்டார், ஒரு ஆள் என்னமோ செத்து போயிட்டாங்க, 2 பேர் 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஷூட் பண்ணாங்க யுக்ரைன் ஆர்மே ஷூட் பண்ணாங்க நம்ம ஆளுங்களை. நாங்கள் உட்காந்து பார்த்தோம் இங்கே. ஓகே, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போலந்துலேருந்து அவங்க தப்பிச்சு வரும்போது அவங்களுக்கு ட்ரெயின் ஏறத்துக்கு வழி கொடுக்கல போலந்தில். எங்கள் ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏற்றி அனுப்புனாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பிள்ளைங்களாம் அப்படியே இப்படி பார்த்துனாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம் லைவாக. ஓகேவா? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு? ஒரு கையில் காலில் விலங்கு போட்டு ஏற்றி அனுப்புறத அக்செப்ட் பண்ணின்னு வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க. எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? ஏற்றி அனுப்புறத நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என் ஜனங்கள்லாம் என் நாட்டுக்கு வர்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? நீ எதுக்கு கையில் காலில் விலங்கு கட்டணும்ட்டு ஏன் வேடிக்கை பார்த்தாங்க? டிலே கேட்க முடியாதா? ஓகே, நான் ஃப்ளைட் அனுப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாதா? இது முடியாதா? அதுக்கு தான் சொல்கிறது, சென்ட்ரலில் பயங்கரமான ஒரு தமிழை உக்காரணும். உக்காந்தா அந்த கட்ஸ் இருக்கும். ஓகேவா?
நம்மளுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குதுல்ல, தமிழன்னு சொல்லுவாங்க, தன்மானம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு கட்ஸ் இருக்கும். வளா அவன் வந்திருந்தானா, சென்டரில் தமிழன் உக்காந்தானா அவன் சொல்லுவான், நீ வந்து டெலே கொடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் சென்டரில் உட்காந்தா நான் சொல்லுவேன், நீ ஊக்கார கொஞ்சம் டைம் கொடு, நான் ஃப்ளைட் அனுப்பி எடுத்துக்கிறேன் ஆளுங்கன்னு சொல்லி. இது நடந்தது கொஞ்ச நாள் முன்னாடி தான். நான் பேசணும்னு நினச்சிது அது அப்போவே. என்ன சொல்கிறது, எனக்கு என்னுடைய பர்சனல் வேலைகளாக அதனால பேச முடியல. அதுக்காக நீங்கள் சில பேர் கமெண்ட் போடுறீங்க, சூப்பரு, எல்லோரும் வெளிநாட்டுக்கு போனீங்களா, இன்னும் 2 வச்சு செமத்தியை அனுப்பி விடுங்கன்னு. வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு? அவன் பஞ்சாப்காரனோ குஜராத்காரனோ நம்ம நாட்டுக்காரன்ல, நம்ம ஊருக்காரன்ல. அதே நம்மளுக்குள்ள அந்த ஒத்துமை இல்லை. அதே நான் இங்கே இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள், ஒரு மில்லியா ஹீரோக்கு ஒரு ஒரு 10 கோடி கொடுக்குறோம், உன் ஆளை உன் இனத்தை சேர்ந்த ஒரு ஆளை அடி இல்லை கொலை பண்ணு சொல்லி கொடுத்து பாருங்கள், செய்வானா பாருங்கள். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் இனம், நீ கொலை பண்ண, கொள்ளடி, திருடு, என்ன வேணா செய், ஆனால் நான் வந்து உன் பக்கத்தில் நிற்பேன். நான் வந்து அவங்க அந்த நியாயத்தை நான் கேட்கவே மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன். அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அவ்வளோ ஒற்றுமை. அதே நம்மக்கிட்ட இல்லை. ஏன் நம்மக்கிட்ட இல்லை அந்த ஒத்துமை? நண்டு கதை போய் படிங்க. அது இன்னொரு நாள் எனக்கு டைம் கிடச்சா நான் சொல்கிறேன். கொஞ்சமாவது ஒரு தன்மானம் வேணும்ல. அவங்க போயிட்டாங்க ஏதோ தெரியாதனமா. அதுக்காக எப்படியா சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் சூப்பர், நல்லா ட்ரம்ப் நல்லா செஞ்சார், வெக்கமல்ல உங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு? நானும் இந்தியாவை சேர்ந்தவ தான், ரத்தம் கொதிக்கல. யோசிச்சு பாருங்கள் எல்லாரும்.